அந்த அம்மா வந்து கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பாங்க சார். குழந்தைய கொண்டு வந்து சிவாஜி கிட்ட ஆமா. விட்டுருப்பாங்க. ஆமா. அந்த குழந்தை தான் பேபி ராணி சார். சிவாஜி எந்த அளவு நடிப்பு போட்டி அப்படின்னா சார், சொல்லிக் குடுப்பாராம் சார் எல்லாருக்குமே. யாரா இருந்தாலும். இந்த பேபி ராணிக்கு ஒரு சீன் சொல்லிக் குடுக்குறாராம். இப்படி போணும், தலையில இப்படி அடிச்சுட்டு, ஐயோ! ஐயோ! டாடி சீக்கிரம் வாங்கன்னு ஏதோ பெர்ஃபார்மன்ஸ். ஐயோ அப்படி இல்ல டாடி, டைம் டு கோ டு ஸ்கூல். அது பண்ண உடனே சார் இவரு எங்க அப்பாட்ட வந்து அப்பாட்ட கேட்குறாராம், பால்முருகா அடுத்து ஏதாவது எனக்கு டயலாக் இருக்கான்னு. ஏங்க, அது ரொம்ப பண்ணுதுடான்றாராம். ஏங்க அது குழந்தைங்க, அதுகிட்ட போய் குழந்தையா அது ராட்சசிடா அதுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு டயலாக் வாங்கி அதை சொல்லியும் கொடுக்குறாரு சார், போட்டியும் போடுறாரு சார். அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு ஜெயிலுக்கு வரணும் சார். ஜெயில்ல வந்து அந்த அம்மா இருப்பாங்க. அன்னைக்கு வந்து ஒரு ஓரங்க நாடகம் நடக்கும். அதுல இந்த குழந்தை நேருவா நடிக்கும் சார். அதனால தான் அந்த படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது சார். அந்த நேரத்துல ராமநாதன் ராம் நடிக்க. அது உள்ள வரும்போது கேஆர் விஜய் அம்மா பார்க்கும். சிவாஜி பார்ப்பார் சார். டயலாக்கே கிடையாது சார். டயலாக் பார்த்து இந்த குழந்தைய காட்டுவாரு. அப்படிமா உன் குழந்தை தான் அப்படின்னா அந்த அம்மா அழுகும் சார். அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க சார். அப்படி பண்ணியிருப்பாங்க. அப்போ எங்க அப்பாட்ட சிவாஜி சார் சொல்றாராம், ஏய் இந்த அம்மா கேஆர் விஜயாவுக்கு ஒரு குணம் பத்தியா என்னன்னா, எல்லா நடிகைகளுக்கும் தான் என்ன நடிக்கிறோன்றது தெரியுமா சார். சாவித்திரி அம்மா, பத்மினி அம்மா, பவுனுமதி அவங்க லெஜெண்ட், அதுக்கு அன்கம்பேரபிள். ஆனா கேஆர் விஜய் அம்மாவுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாது சார். தான் ஒரு பெர்ஃபார்மர், தான் ஒரு ஆர்டிஸ்ட்ன்றது அது தெரியவே தெரியாது சார். இப்போ கூட சார் ஃபாதர் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் மறைஞ்சாரு. ஒரு கண்டலன்ஸ்க்காக அவங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் இந்த சம்பவத்தை கேட்குறேன். சரி. அம்மா இந்த மாதிரி ராமநாதன் ராமரெட்டியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. நீங்க இப்படி நடிச்சப்ப சிவாஜி சார், ஆமா பூபதி, அப்ப எனக்கு இப்போ கூட தெரியாதுன்றாங்க சார். அவங்க என்ன சொல்றோமோ நம்ம பண்ணுவோம். சார் இவ்வளோ படங்கள், இவ்வளோ பண்ணவங்க சார். அந்த குவாலிட்டிக்கு சொல்லுவாங்க. இப்படி ஒரு யுனைட்டியா இருந்தது சார் அப்போ. ஒரு குடுக்கல் வாங்கல், அவங்க என்ன சொல்றது, இவங்க என்ன சொல்றது, டிஸ்கஸ் பண்ணிக்கிறது. அதனால ராமநாதன் ராமரெட்டி இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் சார் அந்த படம்.